குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். பருவம்ங்கிறது புதிய பருவம். இந்த பருவத்துல டீனேஜ் பெண்களுக்கு மென்ஸ்ட்ருவல் டைம்ல வர பீரியட்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணாம இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ கேட்க ரொம்ப சங்கடப்படுவாங்க, கூச்சப்பட்டுட்டு இருப்பாங்க. சோ அத பத்தின சந்தேகங்களை விளக்க நம்முடன் இணைந்துள்ளார் மகளிர் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் பிரியதர்ஷினி. மேம் வணக்கம். மேம் வணக்கம். ஹாய் குமுதம் வியூவர்ஸ். மேம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பீரியட்ஸ் அட்டெண்ட் பண்றாங்க மேம். அந்த டீனேஜ் பொண்ணுங்க வந்து ரொம்ப கூச்சமாவே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் ஆனோடனே ரொம்ப கவலைப்படுவாங்க. எப்படி நம்ம ஷேர் பண்ணிக்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி சொல்றது, பேட்ஸ் கூட வைக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க. சோ அப்படி நான் நிறைய பொண்ணுங்களை பார்த்திருக்கேன். இப்போ இருக்க பொண்ணுங்க இப்போ அட்வான்ஸா நிறைய வந்துருச்சு மேம். இப்போ மென்ஸ்ட்ருவல் கப் கூட வந்துருச்சு. சோ பேட் வைக்கிறது பெட்டரா இல்லைன்னா மென்ஸ்ட்ருவல் கப் பெட்டரா? ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் முதல்ல வரும்போது இப்போ வந்து ஒரு 15 வயசுல 15 இல்ல இப்பெல்லாம் வந்துட்டு ஒரு 10-11 இயர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்துட்டு வளர்றா. அதாவது ஒரு சிறுமியா இருக்கிறவ ஒரு பொண்ணா மாறுறா இல்லையா? அப்போ அந்த சேஞ்ச் வந்து டைஜஸ்ட் பண்ணிக்கிறது, அவங்க அதை பத்தின புரிதலை நம்ம ஏற்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நம்ம இதெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் மாசம் இனிமே அவங்களுக்கு ஒரு 55 வயசு வரைக்கும் மாசம் பீரியட்ஸ் வரப்போகுது. சோ இந்த பீரியட்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதும் நம்ம சொல்லி கொடுக்கணும் இல்லையா? ஒவ்வொரு வீட்லயும் தாய்மார்கள் இதை சொல்லி கொடுக்குறாங்க. ட்ரெடிஷ்னலா வந்து முதல்ல சில பேர் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க, சில பேர் காமனா யூஸ் பண்றது மென்ஸ்ட்ருவல் பேட் தான் யூஸ் பண்றாங்க எல்லாருமே. முன்னாடி நம்ம ஸ்டே ஃப்ரீ, கேர் ஃப்ரீ, நிறைய நமக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுதான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு வர்றாங்க. சோ முதல்ல பிகினர் பீரியட்ல வந்துட்டு இந்த மாதிரி பேட்ஸ் யூஸ் பண்றதே வந்து குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி தரலாம். ஏன்னா இப்போ அட்வான்ஸ் மெத்தட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மென்ஸ்ட்ருவல் கப்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலா ஒரு ரெவல்யூஷன். நமக்குலாம் வந்துட்டு இந்த பேடை விட இது வந்துட்டு நிறைய விதத்துல எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு கிஃப்ட் மாதிரி தான். சோ இதை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றது பீரியட்ஸ் வந்த உடனே இன்ட்ரடியூஸ் பண்ணா மேபி குழந்தைங்க பயந்துட்டு அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். கொஞ்சம் ஒரு 16 இயர்ஸ் 17 இயர்ஸ்க்கு அப்புறமான குழந்தைங்க தாராளமா மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து இத நம்ம இப்படிதான் யூஸ் பண்றதுங்கிறத கரெக்டா சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களையே நம்ம வந்து சூஸ் பண்ண சொல்லிடலாம். அது வந்து அவங்களோட சாய்ஸ். ஓகே மேம். இந்த மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்றது எப்படி மேம்? சோ யூசுவலா இந்த மென்ஸ்ட்ருவல் கப் பத்தினா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நம்ம இது வரைக்கும் யாரும் இதை யூஸ் பண்ணது இல்ல. இதுல நிறைய நல்ல விஷயம் இருக்குன்னு யூடியூப்ல எல்லாம் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. எல்லாருக்கும் நிறைய இது மென்ஸ்ட்ருவல் கப்னு ஒரு விஷயம் இருக்கு, நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, நல்லதா இருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனா எப்படி யூஸ் பண்றதுங்கிற ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்கும். அதனாலயே நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது யூஸ் பண்றது வந்துட்டு ரொம்ப சிம்பிள் தான். இது வந்துட்டு ஒரு மென்ஸ்ட்ருவல் கப். இந்த கப்பை வந்துட்டு எப்படி யூஸ் பண்றதுன்னு நான் இப்ப சொல்லி தரேன். இது வந்து சிலிகான்ல ஆனது. இது நிறைய கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க என்ன கம்பெனி வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஒரு 300 to 400 இந்த ரேஞ்ச்லயே உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான கப்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. அமேசான்ல, நைக்கால, நீங்க என்ன சைட்ல பார்த்தாலுமே இது வந்து அவைலபிளா தான் இருக்கு. சோ இதை எப்படி யூஸ் பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க முதல் தடவை யூஸ் பண்றீங்கன்னா பீரியட்ஸ்க்கு முன்னாடியே, உங்களுக்கு பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்துட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரியலா பீரியட்ஸ் வரும்போது நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நிஜமா ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ் வரும்போதே நம்ம யூஸ் பண்ணோம்னா வந்து கொஞ்சம் கம்பர்சமா இருக்கும், நமக்கு பிளட் எல்லாம் ஸ்பில் ஆகும், நம்ம டென்ஷன்ல வந்து சரியா யூஸ் பண்ண முடியாம போயிடும். சோ இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு நார்மல் பீரியட்ல வந்து ட்ரை பண்ணுங்க. இது வந்து இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம யூஸ்வலா நம்ம பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபிங்கர் இன்சர்ட் பண்றதுனா கூட ரொம்ப பயப்படுவாங்க. நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் எப்படி ஒரு ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்னா அதை பத்தி நிறைய தப்பான புரிதல்கள் இருக்கு. சோ அவங்க வந்து பயப்படுவாங்க. எந்த பயமும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இதை சிம்பிளா நம்ம யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு சின்ன எக்ஸசைஸ் இருக்கு, கீகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இதை இன்சர்ட் பண்றதும் யூஸ் பண்றதும் ரொம்ப சிம்பிள் ஆயிடும். சோ இந்த கீகல்ஸ் எக்ஸசைஸ் எப்படி பண்றதுன்னா, நம்ம வந்துட்டு இப்போ யூரின் போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அதை ஸ்டாப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இறுக்கி பிடிக்கிறோம்ல. சோ அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் அதே மாதிரி பிடிச்சிக்கணும், ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இதை வந்து ஒரு 10 டைம்ஸ், மார்னிங் 10 டைம்ஸ், ஈவினிங் 10 டைம்ஸ் இந்த மாதிரி ரெகுலரா பண்ணும்போது இந்த மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த யூஸ் பண்றதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும், நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றதுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். சோ இந்த எக்ஸசைஸ் நம்ம கொஞ்ச நாள் பண்ணோம்னா இது வந்து நமக்கு ஃபியூச்சர்லயும் ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த கர்ப்பப்பை இறங்குறது, வயசானவங்களுக்கு வர்ற இந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் நம்ம கண்ட்ரோல் இல்லாம யூரின் போறது, எல்லாருக்குமே 50 இயர்ஸ்க்கு மேல நிறைய பேருக்கு வந்து அவங்க கண்ட்ரோல் இல்லாமலே வந்து யூரின் வந்துடும். சோ இருமும் போது இந்த மாதிரி இதுல எல்லாம் இந்த நம்ம பெரினியல் மசில்ஸ் சொல்லுவாங்க, அடிப்பகுதியில இருக்கிற மசில்ஸ் எல்லாம் வீக். சோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அதுவும் ரொம்ப குறைஞ்சிடும். இது ரொம்ப சிம்பிள், நீங்க டிவி பார்க்கும்போது கூட பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அதுக்கப்புறம்
நீங்க இன்சர்ட் பண்ணும்போது நல்லா ரிலாக்ஸ்டா இருங்க. யூசுவலா நமக்கு வந்து பாத்ரூம் தான். நல்ல ஒரு ஒரு டீப் பிரெத், ஒரு மேல கீழ ஒரு 5 டைம்ஸ் நீங்க நல்லா டீப் பிரெத் எடுத்துட்டு ஒரு கம்ஃபர்டபிளா மேம் இந்த இன்சைட் வந்து நம்ம யூஸ் பண்றோம்ல மேம், அப்போ அத நம்ம யூஸ் பண்ண அப்புறமா பெண்களுக்கு வந்து நெறைய டவுட்ஸ் இருக்கு. சோ இப்போ நான் ரெஸ்ட் ரூம் போணும், யூரின் போணும். இத நான் எப்படி இது பண்ணேன் அந்த மாதிரி. அது பிரச்சனையே கிடையாது. என்னன்னா, நம்ம வந்து அந்த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். நமக்கு வந்து அத புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நெறைய டைம் ஆகும். நான் எம்பிபிஎஸ் படிக்கும்போது கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மகப்பேறு மருத்துவம் படிக்கும்போது தான் வந்துட்டு இந்த ஜெனிட்டல் ட்ராக்ட்ட பத்தின நல்ல புரிதலே வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இது வந்து 2மே தனித்தனி ஹோல். யூரின் போறது உங்களுக்கு தனி ஹோல். உங்களுக்கு வஜைனல் அவுட்லெட் வந்து ஒரு தனி ஹோல். ஸோ 2மே தனித்தனியா இருக்கிறதுனால உங்களுக்கு யூரின் போறதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இத நீங்க வச்சுட்டே தாராளமா போலாம். ஒரு பிரச்சனையும் கிடையாது. மேம் ஏஜ் லிமிடேஷன் இருக்கா? இப்போ டீனேஜ், அடாலசன்ஸ், இப்படி உங்களுக்கு ஏத்த மாதிரி கப் சைஸ் இருக்கா? இல்லன்னா நார்மலா சிலிக்கான் இந்த கப் நீங்க சொல்றது எல்லாருக்குமே ஒரே கப்பா? ஒரே கப் சைஸா? சொல்றதுக்கு முன்னாடி நான் இந்த வைக்கிற மெத்தட் சொல்லிட்டு இருந்தேன். அதை கம்ப்ளீட் பண்ணிடுறேன். சோ நம்ம ஓகே ஒரு கம்ஃபர்டபுள்ல ஒரு பேபி பாத்ரூம்ல நம்ம வந்து ஸ்குவாட் பண்ணிக்கலாம். ஸ்குவாட் பண்றதுன்னா நம்ம மேம். இந்த இந்தியன் டாய்லெட்ல உட்கார மாதிரி உட்காந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு காலை நல்லா கீழே நல்லா ஃபர்மா வச்சுட்டு இன்னொரு காலை ஒரு சின்ன ஸ்டூலோ ஒரு ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் ஹைட்டான, ரொம்ப இல்ல கொஞ்சம் ஹைட்டான ஒரு இப்ப நீங்க ரெஸ்ட் ரூம்ல இருந்தீங்கன்னா நம்ம அந்த டாய்லெட் க்ளோஸ் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் க்ளோஸ் பண்ணி அந்த கமோட் மேலே கூட இன்னொரு காலை வச்சுக்கலாம். சோ உங்களுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கும், இன்சர்ட் பண்ண ஈஸியா இருக்கும். இன்னொரு கால கீழே வந்து ஜாக்கிரதையா வச்சுக்கணும். ரெஸ்ட் ரூம் தண்ணி எல்லாம் இருக்கும், வழுக்காம ஒரு கால கீழே ஃபார்மா வச்சுட்டு இன்னொரு கால சப்போர்ட்ல நம்ம மேல வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் உங்களோட மென்ஸ்ட்ருவல் கப் இல்லையா? இத வந்து இதுல நிறைய டைப் ஆஃப் ஃபோல்ட் இருக்கு. நான் இருக்கிறதுல உங்களுக்கு ஈஸியானதை சொல்றேன். இதை எப்படி மடிச்சு, இதை வந்து சி ஃபோல்டுன்னு சொல்லுவாங்க. இதை மடிச்சு நம்ம வந்து உள்ள அப்படியே இன்சர்ட் பண்ணிடுறோம். ஒரு இந்த 2 ஃபிங்கரால இந்த மாதிரி உள்ளார இன்சர்ட் பண்றோம். சோ இன்சர்ட் பண்ண உடனே உள்ள போய் அது இப்போ நம்ம இதை இப்படி விடும்போது ஒரு சத்தம் கேக்குது இல்லையா? இந்த மாதிரி வந்து பாப் சத்தம் கேட்கும். அப்படின்னா அது ஸ்னக்கா ஃபிட் ஆயிடுச்சு, கரெக்டா டைட்டா ஃபிட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்ப நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம கர்ப்பப்பை வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது இப்படி இருக்கு, கீழே வந்துட்டு ஒரு ஹோல், ஒரு ஓப்பனிங் இருக்கு. இது வந்து நல்லா க்ளோஸ்டா இருக்கு. யூஸ்வலா டெலிவரி தவிர மிச்ச பீரியட்ல எல்லாமே இது க்ளோஸ்டா தான் இருக்கும். பீரியட்ஸ் அப்ப எல்லாம் சின்ன ஒரு ஓப்பனிங் தான், அது வழியாவே பிளட் வெளியே வந்துடும். இது வந்து க்ளோஸ்டா தான் இருக்கு இந்த கர்ப்பப்பை. இதை சுத்தி இப்படி இருக்கிறது தான் வந்து உங்களோட வஜைனா. இதை சுத்தி இதோட கீழ்ப்பகுதியை மட்டும் சுத்தி வந்து வஜைனல் வால்ஸ் இருக்கு. சோ இதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நம்ம இப்படி சுருட்டி இன்சர்ட் பண்றோம். பண்ணி இந்த இடத்துல வந்ததும் இது எப்படி ஸ்னக்கா இந்த கர்ப்பப்பையோட வாய் பகுதியை இப்படி நல்லா பிடிச்சுக்கும். இதே மாதிரி நல்லா ஸ்டிப்பா பிடிச்சுக்கும். சோ வந்து நமக்கு பயப்படவே தேவை வேண்டாம். அதாவது இது லீக் ஆகுமா, இது சில பேர் வந்து இது உள்ள போயிடுமா அப்படிலாம் கேட்பாங்க. இது உள்ள போறதுக்கு எங்கேயும் இடமே கிடையாது. வரணும்னா இதுக்கு ஒரே ஒரு அவுட்லெட் வெளியே வர்றதுதான். ஏன்னா கர்ப்பப்பை இப்படி மூடி இருக்கு இல்லையா, இந்த வாய்ப்பகுதி கவர் பண்ணிருக்கு. இதை தாண்டி இந்த பக்கம் எல்லாம் இருக்கிறது வந்துட்டு நம்ம வஜைனல் வால்ஸ், நம்ம வஜைனாவோட சுவர்கள். சோ இதை தாண்டி இது வந்து மேல போக முடியாது. இது வந்து கீழே மட்டும்தான் வந்தாகணும். இதே மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை எடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா எடுக்கணும். நம்ம வந்து இந்த 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 ஸ்டெம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெம் முடிகிற இடமும் இந்த கப்பு முடிகிற இடமும் இந்த ஜங்ஷன் இருக்குல்ல, இந்த ஜங்ஷனை இப்படி பிடிச்சோம் அப்படின்னா இந்த சக்ஷன் போயிடும். அப்புறம் அப்படியே மெல்ல 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 நம்ம அப்படியே எடுத்துடலாம் இதை வெளியே. சோ இதுதான் இதோட டெக்னிக். இப்படி எடுத்தீங்கன்னா கீழேயும் சிந்தாது, எந்த கிளம்சியாவும் இருக்காது. அப்படியே நீங்க வாஷ் பண்ணிட்டு திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமான விஷயம், இதை வந்து கிளீனா வச்சுக்கணும். இப்போ இதை வந்து நீங்க ஒரு 10 இயர்ஸ் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். சோ அதை வந்து அந்த அளவுக்கு நீங்க ஹைஜீனிக்கா வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங் லைஃப் வரும். சோ இது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க யூஸ் பண்றதுக்கு முதல்ல ஒரு தடவை வந்துட்டு இந்த சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சிருங்க. நம்ம குழந்தைங்களுக்கு எல்லாம் எப்படி வந்து இந்த ஃபீடிங் பாட்டில் எல்லாம் கொதிக்க வைக்கிறோம், அந்த மாதிரி 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்கன்னா குட் டு கோ. அதுக்கப்புறம் நீங்க நெக்ஸ்ட் டைம் இப்போ வெளியே இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு இது ஃபுல் ஆயிடுச்சு, இல்ல உங்களுக்கு ரொம்ப ஃப்ளோ அதிகமா இருக்குன்னா நீங்க எடுத்துட்டு மாத்துறீங்கன்னா அப்ப வந்து நீங்க இதை வாஷ் பண்ணிட்டு திரும்ப வச்சுக்கலாம். அப்போ வந்து ஃபுல்லா நம்ம பண்ணணும் அப்படி இருக்காது. நம்ம வாஷ் பண்ணிட்டு திரும்ப இன்சர்ட் பண்ணிட்டு திரும்ப பீரியட்ஸ் முடிஞ்சிட்டு நம்ம அடுத்த சைக்கிளுக்கு போறதுக்கு முன்னாடி திரும்ப வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெரிலைஸ் பண்ணிக்கலாம். அதாவது சுடு தண்ணியில போட்டு ஸ்டெரிலைஸ் பண்ணி இதுக்கு வந்து பவுச் கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன இதுல நீங்க ஷாப் பண்ணாலும் சின்ன பவுச் கொடுப்பாங்க. டீனேஜுக்கும் அடலசன்ஸ் அடல்ட் உங்களுக்கு வந்து தனித்தனி கப்ஸ் இருக்குமா மேம்? இல்லன்னா ஒரே சைஸான்னு கேக்குறேன். இது வந்து 3 சைஸ் அவைலபிளா இருக்கு மொத்தமா. ஸ்மால், மீடியம், லார்ஜ் இது 3 தான் வந்து மொத்தமாவே இருக்கு. சோ இதுல வந்துட்டு ஸ்பெசிபிக்கா வந்து இவங்களுக்கு ஸ்மால், இவங்களுக்கு மீடியம் நம்ம கரெக்டா சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தவங்களோட பில்ட், அவங்கவங்க பாடி பொறுத்தது. சோ வந்து அவங்களே இப்போ வந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாமே கொஸ்டினர்ஸ் வச்சிருக்காங்க. அவங்களே கொஸ்டின் எல்லாம் வச்சிருப்பாங்க.
எத்தனை குழந்தைங்க எல்லாம் பொறுத்து ஓரளவுக்கு அசஸ் பண்ணி தருவாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜெனரலா வந்துட்டு நீங்க ஸ்மால் அண்ட் மீடியம் வாங்கிக்கோங்க. ஸ்மால் அண்ட் மீடியம் இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் கிடையாது. நீங்க ஒரு 300 to 400ல நல்ல குவாலிட்டியான கப் உங்களுக்கு கிடைக்குது. சோ நீங்க வந்துட்டு ஒரு ஸ்மாலும் மீடியமும் வாங்கி ட்ரை பண்ணீங்கன்னா, ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு இதோட கரெக்டான சைஸ் எது, உங்களுக்கு எது நல்லா ஸ்னக்கா ஃபிட் ஆகுதுன்னு புரியும். சோ வந்து நீங்க 2 வாங்கிட்டு ட்ரை பண்ணி, அப்படியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா 2மே வந்துட்டு செட் ஆகலன்னா லார்ஜ் ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க ஸ்மால் அண்ட் மீடியம் 2மே வாங்கி ட்ரை பண்றதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன். மேம் இது லீக் ஆகுமா மேம்? யூஸ் பண்றதுனால லீக் ஆகும் வச்சீங்கன்னா சோ நான் சொன்ன மாதிரி முதல்ல நல்லா கரெக்டா இது பண்ணிட்டு நல்லா டீப் பிரெத் எடுத்துட்டு ரிலாக்ஸ்டா நம்ம வந்து அழகா இப்படி இன்சர்ட் பண்ணி இப்படி வச்சுட்டோம்னா இது கம்ப்ளீட்டா கவர் பண்ணிக்கும். நீங்க இதை வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணலாம், ஓடலாம், குதிக்கலாம், ஸ்விம்மிங் கூட பண்ணலாம். ஏன்னா யூஸ்வலா ட்ரெடிஷனலா நம்ம பேட் வச்சுட்டோ, நம்ம கிளாத் பேட் வச்சுட்டோ நம்ம ஸ்விம்மிங் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதை வச்சுட்டு நம்ம எது வேணா பண்ணலாம். ஏன்னா இது சுத்தமா லீக்கே ஆகாது. இந்த ஸ்டெம் கூட கொஞ்சம் உள்ளதா இருக்கு. நம்ம ஃபிங்கர் வச்சு நம்ம பார்த்தாதான் நமக்கு தெரியும், ஃபீல் பண்ணுவோம். ஸோ நமக்கு அது இருக்கிறதே மறந்து போயிடும். அந்த அளவுக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஒரு லேர்னிங் கர்வ்னு சொல்லுவோம்ல, நம்ம கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கிற ஒரு பீரியட் இருக்குல்ல, அதை தாண்டிட்டோம்னா இதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா யூஸ் பண்ணலாம். ஒரு எந்த பிரச்சனையுமே நமக்கு நமக்கு இது இருக்கிறதே நமக்கு மனசுலயே வராது. அந்த அளவுக்கு இது ரொம்ப ஃப்ரீயா இருக்கும் உங்களுக்கு. மேம் இதனால இரிட்டேஷன், அலர்ஜி இதெல்லாம் வருமா மேம்? இரிட்டேஷன், அலர்ஜி உங்களுக்கு வந்துட்டு பேட்ல தான் வரும் சொல்ல போனா. ஏன்னா பேட் நம்ம ரொம்ப நேரம் வச்சிருக்க போறோம், கசகசன்னு இருக்கும், நம்ம வேர்வையெல்லாம் படும், பிளட்டும் கொஞ்ச நேரம் அதுலயே இருந்திருந்து அது உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன். அந்த ஏரியா வெட்டா இருக்கும், இரிட்டேஷன் ஆகலாம். இந்த தொடை பகுதியில எல்லாம் ஓரசி ரேஷஸ் எல்லாம் வரலாம். சோ அதுதான் நமக்கு வந்து தருமே தவிர இது வந்து இன்ஃபேக்ட் நமக்கு வந்துட்டு சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது வெட்டா இருக்கிறதுனால நிறைய இதெல்லாம் வருதுன்னா கூட இது அதுக்கு ஆக்சுவலா வந்து ஹீல் பண்றதுக்கு தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஆக்டிவா ஒரு உள்ள இன்ஃபெக்ஷன் நான் சொல்லல, வெளிப்புறமா வந்து இந்த இன்ஃபெக்ஷன்லாம் சில பேருக்கு வரும், அது வெட்டாவே இருக்கிறதுனால. சோ அதுக்கு எல்லாமே இதுதான் அது வந்து கியூர் பண்றதுக்கே இதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து அந்த வெட்டா இருக்கிறது, அந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலை நமக்கு கொடுக்காது. இது ரொம்ப ட்ரையா நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம இது வச்சுட்டோம்னா வச்சது நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம எல்லா வேலையும் நம்ம பாட்டுக்கு செய்யலாம். மென்ஸ்ட்ருவல் கப் யூஸ் பண்றதுனால டூஸ் டோன்ட்ஸ் என்னென்ன பண்ணணும், எது பண்ணக்கூடாது அது சொல்லுங்க மேம். ஸோ மென்ஸ்ட்ருவல் கப் வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப டெட்டால் போட்டு அலம்புறது, சோப் எல்லாம் யூஸ் பண்றது அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லை. நார்மலான தண்ணியிலே நம்ம இதை வாஷ் பண்ணலாம். நிறைய பேர் வந்துட்டு இதெல்லாம் கேட்பாங்க, அதுக்கு இந்த வி வாஷ் யூஸ் பண்ணணுமா இல்ல வேற டெட்டால் ஏதாவது யூஸ் பண்ணணுமா? அதெல்லாம் நமக்கு வந்து ஆக்சுவலா கொஞ்சம் இரிட்டேட் தான் பண்ணும். நமக்கு எதுவுமே தேவையில்லை. கிளீனான தண்ணி, டேப் வாட்டர், நம்ம எதுக்கு பல் விளக்குறதுக்குலாம் யூஸ் பண்ற டேப் வாட்டர் வச்சுட்டு இங்க இதை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு தடவை சைக்கிள் முடிஞ்சதுக்கு அப்புறம், அதாவது ஒரு பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு தடவையும் நல்லா ஸ்டெரிலைஸ் பண்ணி, அதாவது சுடு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டீங்கன்னா குட் டு கோ. வேற எந்த பிரச்சனையும் வராது இதனால உங்களுக்கு. வேற உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ல வந்து சொல்லலாம். மற்றபடி இதை வந்து நீங்க ரொட்டீனா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். மேம் நீங்க ரெஃபர் பண்ற கூடிய ப்ராடக்ட் சொல்லுங்க மேம். நீங்க வந்து பாக்குறவங்களுக்கு நேயர்களுக்கு எது ரெஃபர் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட் ரெஃபர் பண்ணலாம் அந்த மாதிரி, இல்லைன்னா உங்களுக்கு அட்வைஸா கூட சொல்லுங்க மேம். இதனால நிறைய பேர் இப்ப பயந்துட்டு இருக்காங்க. சோ அத நீங்க கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லிருங்க. இருக்கு, சினோரா இருக்கு, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு. எல்லாமே மெடிக்கல் கிரேட் சிலிகான் தான். இப்ப நீங்க பேட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேட்ல வந்துட்டு இப்போ ஒரு பேட் வந்து யூஸ்வலா ட்ரெடிஷனலா வந்து இந்த செல்லுலோஸ்ங்கிற வுட் பல்ப், அதாவது மரம் வுட்ல இருந்து கிடைக்கிற பல்ப்ல இருந்து தான் அதை செய்யறாங்க. சோ யூஸ்வலா அதுல செய்யும் போது என்னென்ன ஆகும்னா அது வந்து வெள்ளை கலர்ல இருக்காது, பழுப்பு நிறத்துல தான் இருக்கும். இது நம்ம ப்ளீச் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, குளோரன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே டயாக்சின்ஸ் மாதிரியான பொருட்களை வந்து எமிட் பண்ணும். செல்லுலோஸ்லயே டயாக்சின் இருக்கும். அது மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருக்கும். இப்போ வந்து பாலிஎத்திலின் ஷீட்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் வெட்டா இல்லாம இருக்கிறதுக்கு, கொஞ்சம் ட்ரை ஃபீல் நமக்கு கொடுக்கறதுக்காக. ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணலாம், அவங்க நமக்கு ஒரு பெட்டரான வாசனை இருக்கணும், எந்த துர்நாற்றமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நிறைய நமக்காக நிறைய ஆட் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்துட்டு நமக்கு ரொம்ப கம்மியான அளவுல ஆட் பண்ணா கூட ஒரு லாங் டேர்மா நம்ம எத்தனை தடவை பேட் யூஸ் பண்ண போறோம். இப்போ சராசரியா ஒரு பொண்ணு வந்து அவ லைஃப்ல வந்து ஒரு 20,000 பேட் யூஸ் பண்றதா ரீசெண்டா ஒரு இதுல பார்த்தேன். சோ அந்த அளவுக்கு நம்ம பேட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுல இருந்து ஏதாவது ஒரு எஃபெக்ட் வரதானே செய்யும். எண்டோமெட்ரியோசிஸ், சிஏ கேன்சர் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகமா இருக்கனால கூட வரும். சாரி, கெமிக்கல்ஸ்னால மேம். கெமிக்கல் பேர்ட்ஸ் அத
எல்லாமே வந்துட்டு நமக்கு சில கார்சினோஜெனிக் எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். சோ வந்து நம்ம பேட் லாங் டேர்ம்க்கு யூஸ் பண்றதை விட இது ரொம்ப சேஃபான ஆப்ஷன். நமக்கும் ரொம்ப சேஃப், நம்ம பர்சுக்கும் ரொம்ப சேஃப், நம்ம என்விரான்மெண்ட்டுக்கும் ரொம்ப சேஃப். எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷன். மேம் இந்த கப் வெர்ஜின்ஸ் வந்து இதெல்லாம் அந்த கப் யூஸ் பண்ணலாமா மேம்? இது வந்து எல்லாருக்கும் இருக்கிற டவுட் தான். நிறைய வீட்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து இது வேணாம்னு சொல்றதுக்கு ரீசனே வந்துட்டு இது வந்து நம்ம ஹைமன் சொல்லப்படுற கன்னி திரை வந்து கிழிஞ்சிருமோ அப்படின்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஹைமன், இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் ட்ராக்ட்ங்கிறது ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய டக்குன்னு நமக்கு புரியாது. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த கர்ப்பப்பை வந்து ஒரு சுருக்கு பை மாதிரி இருக்கா, இதை சுத்தி வந்து இந்த வஜைனா வந்து கீழ் மட்டும் நம்ம வஜைனா வந்து இப்படி சுத்தி இருக்கு சரிங்களா. இதுக்கு கீழே வந்து இது ஓப்பனா இருந்தாதான் உங்களுக்கு பீரியட்ஸே வரும். அதாவது உங்க வஜைனாவோட எண்ட்ல ஒரு சின்ன கவரிங் மாதிரி ஒரு சின்ன மெம்பரேன் தான் இந்த ஹைமன் சொல்லப்படுறது. இது வந்து ஃபுல்லா அப்படியே இதுல வந்து எந்த ஓப்பனிங்கும் இல்லாம அப்படியே ஃபுல்லாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்டாக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பீரியட்ஸே வர முடியாது. அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன்ஸ். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்து அதை கட் பண்ணி தான் பீரியட்ஸ் வர வைப்போம். சோ அந்த மாதிரி யாருக்குமே வந்து ஹைமன் ஃபுல்லா இன்டாக்டா இருக்காது. அதுல வந்து ஒரு ஓப்பனிங் நேச்சுரலா இருக்கும். சில பேருக்கு வந்து ரவுண்டா ஆனுலர் ஷேப்ல இருக்கலாம், ஒரு ஸ்லிட் மாதிரி இருக்கலாம், சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கலாம். சோ எல்லாருக்குமே இந்த ஹைமன்ல ஓப்பனிங் இருக்கும். நேச்சுரலா இருந்தாதான் பீரியட்ஸ் வந்து மாசம் மாசம் நமக்கு வெளியே வர முடியும். அந்த பிளட் இல்லைன்னா கலெக்ட் ஆயிட்டே இருக்கும். சோ இது ஒரு சின்ன மெம்பரேன், நம்ம அந்த ஓப்பனிங்கை கவர் பண்ற ஒரு சின்ன மெம்பரேன். சோ இந்த மெம்பரேன் வந்துட்டு இப்போ நம்ம ஏதாச்சும் இன்சர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆகுமா, அதை வச்சு நம்ம வந்துட்டு வெர்ஜினா இல்லையான்னு கனெக்ட் பண்றதுலாம் ரொம்ப ட்ரெடிஷனல் பழைய மெத்தட்ஸ். ஏன்னா இது வந்து நம்ம இதனால மட்டும்தான் ஸ்ட்ரெச் ஆகணும்ட்டு கிடையவே கிடையாது. இதனால மட்டும்தான் வந்து இந்த ஹைமன் வந்து ரப்சர் ஆகும் இல்ல ஸ்ட்ரெச் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்றது, புஷ் பண்றது, ஐ மீன் நம்ம காலை வச்சு ஸ்ட்ரெச் பண்றது, ஸ்விம்மிங் பண்றது, சைக்கிளிங் பண்றது, எதனால வேணா இது ஆகலாம். சோ இந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ஸை வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ்ல மாட்டிக்க தேவையில்லை. தாராளமா இதை வந்து வெர்ஜின்ஸும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்க இதை பார்த்து பயப்படுறவங்க, நான் முதலே சொன்ன மாதிரி பீரியட்ஸ் வந்து புதுசுல வேணா இந்த குழந்தைங்களுக்கு இது வேணாம். அதே மாதிரி இப்ப குழந்தை பிறகுது, டெலிவரி இம்மிடியேட்டா ஆஃப்டர் டெலிவரி நமக்கு இது தையெல்லாம் போட்டிருப்பாங்க, அப்போல்லாம் நமக்கு கொஞ்சம் வலி இருக்கும். அப்போ உடனே நம்ம இதை யூஸ் பண்றதும் கஷ்டமா இருக்கும் நமக்கு. மத்தபடி நம்ம வந்து நார்மலா இருக்கிற பீரியட்ல நம்ம தாராளமா இதை யூஸ் பண்ணலாம். இது நமக்கு வந்து ரொம்ப சேஃப். ஓகே மேம். மென்ஸ்ட்ருவல் கப் பத்தி நிறைய சந்தேகங்களை எங்களுக்கு பொறுமையா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேம். குமுதம் சார்பாக நன்றி மேம். இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே அதுல ஆன்சர் பண்றேன்.